Okay, hi kitties, welcome to the channel. This is Kitty Tamil. Okay, today நம்ம வந்து பார்க்க போறோம்னா how to install Kali Linux on VirtualBox அதை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் பைத்தான் நோட்டிஃபிகேஷனாக வீடியோக்குள்ள சொல்லியிருந்தேன். அது என்னென்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு கேட்டிருந்தாரு, ப்ரோ நீங்கள் வந்து பைத்தான் பேசிக் நடத்திருக்கீங்க, பட் வச்சு எனக்கு என்ன பண்ணால் ஒரு ஐடியாவே கிடைக்க மாட்டேங்க ப்ரோ, நான் எது பண்ணலாம் அந்த பைசா என்ன பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியாவே கிடைக்க மாட்டேங்க. ஸோ அதுக்கான தான் வீடியோ போட முடியும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நானும் ஒரு ஐடியா தான் இருந்தேன். இதுக்கு நம்ம படித்த பைத்தன் பேசிக்ஸோட கூட 2-3 மாடல்ஸாக வச்சுட்டு ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா இருக்கேன். ஸோ ஒரு வீக் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணி ஒரு 3 வீடியோ 4 வீடியோ நான் முடிஞ்ச அளவுக்கு போட பார்க்கேன். ஸோ அதையும் முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள். ஓகே, லெட் வி கோ டு செஷன். ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சொன்ன மாதிரி தான் இப்போ அது என்ன VirtualBox அண்ட் Kali Linux பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம கூகுளில் போயிட்டு VirtualBox டவுன்லோட் பண்ணுறதுக்கு அது பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம VirtualBoxன்னு சொல்லிட்டு என்ன நம்ம பார்த்துருவோம். VirtualBoxனால் பெருசாக கிடையாதுங்க. நம்ம ஒரே லேப்டாப்பில் நம்மளால் 2-3 OS யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக ஒரு சின்ன சாஃப்ட்வேர் தான் VirtualBoxன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சாஃப்ட்வேருக்குள்ளே நம்ம விர்ச்சுவலாக, அதாவது போலியாக 2-3 OS யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதான் VirtualBox அப்படிம்பாங்க. சாஃப்ட்வேர் தான் விர்ச்சுவல் மிஷினாக விர்ச்சுவலைசேஷன் அப்படிம்பாங்க அந்த டெக்னாலஜி பேர். ஸோ அந்த டெக்னாலஜியோட சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் தான் VirtualBox. அண்டு VMware, WSL எக்கச்சக்கமாக இருக்குது. ஓகே, இதை வந்துட்டு நீ ஏன்டா VirtualBoxை மட்டும் சூஸ் பண்ணுற அப்படின்னு கேட்காதீங்க. அதுக்கான ஆன்சர் ரொம்ப சிம்பிள் சொல்லிடலாம். VirtualBoxன்னு வச்சுக்கோங்களேன், அது கொஞ்சம் ஃப்ரீயான சாஃப்ட்வேர் ஒன்று. அதே மாதிரி சைஸ் கொஞ்சம் கம்மியானது, கொஞ்சம் ஸ்டேபிளாகவும் இருக்குது. ஓகேவா, அது மாதிரி வேறு என்ன சாஃப்ட்வேர் இருக்குன்னா VMware இருக்குது, WSL இருக்குது, அந்த ஹைப்பர் வி WSL சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி 2 இருக்குது. ஸோ ஒவ்வொன்றும் இருக்குது. அந்த ஹைப்பர் வி WSL வந்து எனக்கு அவ்வளோ தெரியாது, ஸோ அதனால் நான் எடுக்கல. அதுக்கப்புறம் VM அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து பெய்டு வெர்ஷன். அதனால் 30 நாள் மட்டும் ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியும். அதுக்கு தான் பே பண்ணி தான் வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு VirtualBox பார்த்திங்கன்னா ஃப்ரீ OS, ஃப்ரீ சாஃப்ட்வேர், அதே மாதிரி கொஞ்சம் ஸ்டேபிளாகவும் இருக்குது நான் யூஸ் பண்ண வரைக்கும். ஓகேவா, ஸோ அதான் நம்ம VirtualBoxில் போயாச்சு. ஸோ நம்ம வெறுமனே நீங்கள் கூகுளில் போய்ட்டு VirtualBox முட்டாலே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். டவுன்லோட்ஸ்னு வச்சுக்கலாம். டவுன்லோட்ஸை நீங்கள் வெறுமனே டேப் பண்ணுங்கள். போனோடனே ஸோ வெயிட் அ செகண்ட். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன பேஜும் ஓப்பன் ஆகும். புரிஞ்சுங்கன்னா ஃபஸ்ட் இந்த மாதிரி 4 இருக்கும். விண்டோஸ்க்கு, மேக் OSக்கு, லினக்ஸுக்கு, அதுக்கப்புறம் சோலாரிஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு ஹோஸ்டிங் மிஷின், ஒரு இது இருக்குது, OS இருக்குது, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. ஸோ அதுக்கானதெல்லாம் இருக்குது. நம்ம விண்டோஸில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதாவது இந்த VirtualBoxன்னு சாப்பிட்டு விண்டோஸில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால விண்டோஸ் ஹோஸ்ட்டை கொடுத்துக்கோங்க. ஓகேவா, அப்போ நீங்கள் கொடுத்தோன்னே ஒரு EXE ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ண காமிக்கும். ஓகேவா, .exe சொல்லிட்டு ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ண காமிக்குது. ஸோ எனக்கு அது ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதனால் தேவைப்படாது. அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எடுக்க போகிறோம். ஹேக்கிங்கான ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஹேக்கிங்கான ஏன் நம்மளால் விண்டோஸ்லேயே பண்ண முடியாதாடா அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுலேயும் பண்ணலாம். பட் என்ன ஒரு சிக்கல் வரும்னா, நம்ம விண்டோஸில் பண்ணும்போது அது என்ன, நம்ம ஏதாவது ஒரு சின்ன கோட் தப்பாக அடிச்சுட்டு வச்சுக்கோங்களேன், நமக்கே ஒரு ஆப் அடிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஹேக்கிங் ஸ்கிரிப்ட் மாதிரி எழுதி வைக்கிங்க. அந்த ஹேக்கிங் ஸ்கிரிப்ட் வந்து இன்னொருத்தவங்க ஃபோனை ஹேக் பண்ணி எழுதி வைக்கும்போது தெரியாமல் அதை நம்ம ரன் பண்ணிட்டோம்னா ஒன்று நம்ம பேஸ் மிஷினுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். ஸோ அதுக்காக நம்ம வேறு ஏதாவது ஒரு விர்ச்சுவல் மிஷின் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நம்ம வேறு ஏதாவது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்குள்ளே எல்லா டூலுமே ப்ரீ இன்ஸ்டால்டாக இருக்கும். இதே நம்ம விண்டோஸில் யூஸ் பண்ண வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு டூலும் நம்ம இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம மொத்தமாக நமக்கு பிரச்சனையும் வராமல் இருக்கணும், அதேமாதிரி எல்லா டூல்ஸும் மொத்தமாக இருக்கணுன்றதுக்காக நம்ம ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமே தேடுறோம். ஸோ அதில் நம்ம சூஸ் பண்ணும்போது Kali Linux எக்கச்சக்கமான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. இதுக்கு ஹேக்கிங்கிட்டே Black Arch, அதுக்கப்புறம் என்ன Parrot அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ நம்ம Kali Linux சூஸ் பண்ணுவோம். பிகாஸ் எப்படி சொல்ல, கொஞ்சம் பிகினர்ஸ் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ அதுக்காக Kali Linux யூஸ் பண்ணுவோம். நான் அதான் யூஸ் பண்ணிட்டு வரேன், இவ்வளோ வருஷமாக நான் யூஸ் பண்ணிட்டு. ஸோ எனக்கு எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது. ஓகேவா, அண்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், நம்ம ஃபுல்லாக டேரக்ட் டவுன்லோட்ஸ், அதாவது நம்ம டேரெக்டாக பூட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, விண்டோஸ் பூட் பண்ண பார்த்தீங்களா, அந்த மாதிரி பூட் பண்ணுறதுக்கிட்ட டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்ம யூஸ் பண்ணி VirtualBox கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வரும் 64 பிட் அண்ட் 32 பிட்னு இருக்கும். ஸோ உங்களோட பிட் சைஸ் அவங்க சிஸ்டம் இதை பொறுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இது இங்கே இருக்குது. யா, ஓகே. ஸோ இந்த இடத்துல இருக்குது. ஃபஸ்ட்டு இது VMwareக்கான ஃபைலு, நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் எடுத்து இது VMwareக்கான ஃபைலு, அதை பார்த்து டவுன்லோட் பண்ணுங்கள். சப்போஸ் நான் VMware இன்ஸ்டால் பண்ண போகிறீங்கன்னா ஓகே, பிரச்சனை இல்லை, நீங்கள் ஒரு மணி டவுன்லோட் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ணால் போதும். நான் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு VirtualBox டவுன்லோட் பண்ண போகிறேன். ஸோ VirtualBox கொடுத்துட்டு இதில் டேரக்ட் டவுன்லோடு இருக்குது, டொரண்டோ இருக்குது. நீங்கள் மேக்ஸிமம் டொரண்டோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, 32 பிட் அண்ட் 64 பிட் உங்கள் சிஸ்டம் இதை பொறுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த Kali Linuxோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா காலி தான். ஸோ நமக்கு உள்ள லாகின் பண்ணும்போது சொல்கிறேன். ஓகேவா, ஸோ இது முடிச்சுக்கிடுவோம். அண்ட் தென் லாஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் நம்ம எப்படி சொல்ல,
என்கிட்ட லேப்டாப் இருக்குது, டெஸ்க்டாப் இருக்குன்னா நம்ம வந்து பார்த்தோம். இப்போ சப்போஸ் என்கிட்ட எதுவுமே இல்லை, ஃபோன் மட்டும் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபோனுக்கு வந்து 10 bucks இருக்குது. நம்ம லாஸ்ட் இன்ஸ்டாலேஷன் பார்ப்போம். ஸோ இப்போ நான் க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்துட்டு வந்தாச்சு. ஸோ இது வந்து என்னோடய ஃப்ரெண்டோட லேப்டாப், ஏன்னா என்கிட்ட விண்டோஸ் கிடையாது. ஸோ அதனால் இங்கே இருக்குது. ஓகேவா, முடிஞ்சவங்கன்னா நான் வந்துட்டு விர்ச்சுவல் பாக்ஸான ஃபைல் வந்து நான் டெஸ்க்டாப்பில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ டபுள் டேப் பண்ணிக்கிடுவோம். இன்னும் சும்மா நீங்கள் நெக்ஸ்ட்டு மட்டும் கொடுத்துட்டு போங்க. எப்பவும் போகிறதா நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு போங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் எஸ் கொடுத்துட்டு இன்ஸ்டால் கொடுத்துருங்க. ஓகேவா, இப்போ அது ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ வெயிட் பண்ணுவோம். ஃபினிஷ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய அந்த காலிங்ஸோட அந்த ஓவிய ஃபைலையும் நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி நான் இங்கேருந்து என்னோடய டெஸ்க்டாப்பில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு டபுள் டேப் பண்ணாலே போதும். டபுள் டேப் பண்ணிட்டு நீங்கள் டபுள் டேப் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ டபுள் டேப் பண்ணிவிடுவோம். டபுள் டேப் பண்ணிட்டு வந்து VMware இருக்கிறதுனால நான் விர்ச்சுவல் பாக்ஸுமே எனக்கு கேட்குது. நீங்கள் வெறுமனே விர்ச்சுவல் பாக்ஸ் டபுள் டேப் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக விர்ச்சுவல் பாக்ஸை இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். தென் இம்போர்ட் கொடுத்துக்கோங்க. வந்துட்டு இப்படி கேட்காம இம்போர்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அக்ரீன் கொடுத்துருங்க. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நான் பாஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து கண்டினியூ பண்ணுறேன். இம்போர்ட் ஆகி முடிய போகுது. ஸோ அதனால் இப்போ உள்ளே போய் பார்ப்போம். அது வந்து நம்ம ஒரு சின்ன செட்டிங்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். என்னென்னா நம்ம வந்துட்டு இதை வந்து சில பேருக்கு வந்து ஒரு ஸ்டார்ட் கொடுத்தா ஸ்டார்ட் ஆகாது. அதனால் ஒரு சின்ன செட்டிங்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு இந்த மேலே சிஸ்டம்ட்டு பார்த்தீங்களா, அங்கே வந்துட்டு ரேமை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி தான் இருக்கும். ஸோ நான் யூஸ் பண்ணுறது 8GB ரேமு. ஸோ அதனால எனக்கு வந்து பச்சை கலரில் நிற்கி. ஒரு 4GB ரேம் 2GB ரேமுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக ஆகிட்டு அந்த சிவப்பு கலர் கிட்ட போயிடும். ஸோ அதை கம்மி பண்ணி பச்சை கலர் கிட்டே கொண்டு வந்துச்சுக்கோங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் இந்த இடத்துல USB பார்த்தீங்களா, அந்த USB போய் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து ஆனில் இருக்கும்போது சொல்லலாம் ஒர்க் ஆக மாட்டேங்கி. அது வந்து உங்களுக்கு பேச சொல்கிறேன். இப்போ நம்ம யூஸ் பண்ணணும் நான் சொல்கிறேன் USB இதுக்காகன்ட்டு. இப்போ ஓகே கொடுத்துட்டு உடனே ஸ்டார்ட்னு கொடுத்துருங்க. ஸ்டார்ட். ஸோ அதை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் சைஸ் பிஸ்னஸ் ஆகுன்னு பயப்பட வேண்டாம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அப்போ உள்ள லாகின் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒன்று சொல்கிற செஞ்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடும். ஓகேவா, சில பேருக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இந்த லோடிங்கில் வந்துட்டு. இந்த ட்ராகன் ஒன்று பார்த்திங்கன்னா அது வந்து ப்ளூ கலர் கொஞ்சம் லோடிங் ஆகும். ஸோ இது வந்து கொஞ்சம் எப்படி சொல்ல, ரேம் அதிகம் இருக்கும், கொஞ்சம் ஸ்பீடாக ஓப்பன் ஆகிடுச்சு. நான் வந்துட்டு டிஃபால்ட் யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா காலி அதுக்கப்புறம் பாஸ்வேர்டும் பார்த்திங்கன்னா காலி தான். ஓகேவா, காலின்னு கொடுத்துட்டு லாகின் பண்ணிடுங்க. லாகின் இப்போ பார்த்தீங்கன்னா லாகின் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல மேலே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வியூன்னு பார்த்தீங்களா, அதில் வியூ கொடுத்துட்டு ஃபுல் ஸ்க்ரீன் மோட் கொடுங்க. ஸோ ஃபுல் ஸ்க்ரீன் மோட் கொடுத்திங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஃபுல் ஸ்க்ரீன் ஆயிரும். இப்போ வந்து ஸ்விட்ச் கொடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து டோன்ட் ஷோ திஸ் மெசேஜ் அகைன் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் கொடுத்துருங்க. ஓகேவா, அப்போ அடுத்த வாட்டி கேட்காது. ஓகேவா, ஸோ இப்போ வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வந்துருச்சு. ஸோ அது வந்து நம்ம ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்குது. என்னென்னா நம்ம டிஃபால்ட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு பார்த்தீங்களா, அது வந்து நம்ம மாற்றணும். ஓகேவா, ஸோ அதுக்காக நான் டெர்மினல் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். வேஸ் த டெர்மினல். ஸோ இந்த இருக்குது. ஓகே, ஒன் செகண்ட் பண்ணுங்கள். டெர்மினல் இப்போ நான் செக் பண்ண வந்துட்டு மேக்ஸிமைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஜூம் இன் பண்ணிடுறேன். தெரிய மாட்டேங்க பக்கம், இங்கேருந்து பக்கமே ஒழுங்காக தெரிய மாட்டேங்கி. ஸோ ஜூம் இன் பண்ணிடுறேன். Ctrl+. ஓகே, ஸோ நம்மளோட பாஸ்வேர்டு டிஃபால்ட்டு பாஸ்வேர்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா PASSWD டிஃபால்ட் பாஸ்வேர்டு. எப்போ நீங்கள் எந்த ஹோஸ்ட் மிஷின் வாங்கினாலும் சரி அதோட டிஃபால்ட் பாஸ்வேர்டு போய் மாற்றிடுங்க. அது கொஞ்சம் சேஃப். ஓகேவா, ஸோ கரண்ட் பாஸ்வேர்டு கேட்குது. கரண்ட் பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா காலி தான், KALI காலி. ஸோ நியூ பாஸ்வேர்டு கேட்குது. நான் அதான் நியூ பாஸ்வேர்டு கொடுத்துருந்தேன். KERI என்டர். ஸோ ரீடைப் தான் நியூ பாஸ்வேர்டு கேட்குது. ஸோ அந்த இது ஒரே மாதிரி கொடுத்ததுனால எனக்கு வந்துட்டு என்னோட கேட்குது என்ட்ரு பண்ண சொல்லுது. ஓல்டு பாஸ்வேர்டு நியூ பாஸ்வேர்டு ஒரே மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நான் வேறு பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிக்கிட்டேன். ஸோ என்டர். இப்போ பார்த்தீங்கன்னா காலின்ட்டுக்கு அந்த யூஸருக்கானதை தான் நம்ம மாற்றிருக்கோம். ஸோ இப்போ வந்து இது வந்து ரூட்டுன்னு ஒரு யூஸர் இருக்காரு பெரியத்தில். ஸோ அவரோட நம்ம பாஸ்வேர்டு மாற்றணும். ஸோ நம்ம சூடோஸு கொடுத்திங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ரூட் யூஸர் லாகின் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இப்போ வந்து பாஸ்வேர்டு கேட்குது. அதுனா நீங்கள் இப்போ புது பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. ஓகேவா, இப்போ நம்ம வந்துட்டு ரூட் யூஸராக மாட்டேன் தெரியுதா உங்களுக்கு வந்துட்டு. ரூட் காலின்னு தெரியும் பார்த்தீங்களா. முன்னாடி பார்த்தீங்கன்னா யூஸரு, பின்னாடி வந்து அந்த சிஸ்டமோட நேமு. ஓகேவா, இப்போ ரூட்டுன்னு யூஸருக்குள்ளே காலின்னு ஒரு இதுக்குள்ளே இருக்கேன், ஒரு சிஸ்டம்குள்ளே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்.
ஸோ மாதிரி பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. நியூ பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணுங்கள். நியூ பாஸ்வேர்டு தான் கொடுத்துக்கலாம். கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு எப்பவுமே கொடுத்துக்கோங்க. ஓகேவா? பாஸ்வேர்டு அண்ட் ரீட் த பாஸ்வேர்டு. ஓகே, மாதிரி தான் கொடுக்கேன். இப்போ மாறிடுச்சு. ஸோ வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கறதுக்கு என்ன பண்ணலாம்னா, நம்ம லாக் அவுட் பண்ணி லாகின் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? கூல் லாக் அவுட் அங்கே மேலே ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ஸ்க்ரீனை கட் பண்ணிடுவோம். லாக் அவுட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் லாக் அவுட் கண்ட்ரோல் அல்ட் ப்ளஸ் எல்ட்டே கொடுங்க. உங்களுக்கு ஷார்ட்கட்டில் பண்ணணும். லாக் அவுட் பண்ணிட்டு இதில் வந்துட்டு நம்ம ரூட் யூஸராக உள்ள போவோம். ஓகேவா? அதில் ரூட்டுன்னு கொடுங்க. ROOT ரூட். அதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக பாஸ்வேர்டு கொடுத்து பார்த்தீங்களா, அந்த ரூட் யூஸர் இருக்குது. ஸோ அந்த பாஸ்வேர்டு கொடுத்து என்ட்ரி பண்ணுங்கள். ரூட் அண்ட் லாகின். ஸோ இப்போ நான் எதுக்காக ரூட் யூஸர் உள்ளே போச்சுதுன்னா, 2-3 ஆப்ஸு நம்ம எதாவது முக்கியமான ஆப்ஸ் யூஸ் பண்ணும்போது வந்து ரூட் ப்ரிவிலேஜஸ் கேட்கும். ஸோ ரூட் யூஸராக உள்ள வாங்க அப்படின்னு கேட்கும். நம்ம ஒவ்வொரு வாட்டி சூடோ கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு நம்ம இப்போமே நம்ம ரூட்டாகவே உள்ளே போய்க்கலாம். இதுக்கு முன்னாடி இருந்த காலினெக்ஸில் தான் நம்ம வந்துட்டு எப்படி சொல்ல டிஃபால்ட் ரூட் யூஸராகவே இருப்பாங்க. ஸோ இப்போ கொடுத்து வந்து சூடோ யூஸராக வருது. அதனால நம்ம வந்துட்டு இதில் ரூட் யூஸர் பாஸ்வேர்ட் கரெக்டாக சேஞ்ச் பண்ணிட்டு உள்ளே போனோம்னு வச்சுக்கலாம். நமக்கு டிஃபால்ட்டாக நம்மளால் ரூட்டாகவே உள்ளே போய்க்கலாம். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இதோட முடியுது. இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு கீழே கமெண்ட் சொல்லுங்கள். இல்லாட்டா டெலிகிராமில் போய் மெசேஜ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிப்ளை வரும். ஸோ யாரும் பயப்பட வேண்டாம். டெர்மிக்ஸ்க்கான வீடியோ வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ பை ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து டெர்மிக்ஸ் தானே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சொன்ன மாதிரி இப்போ வந்துட்டு எப்படி டெர்மிக்ஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறது, அதாவது ஃபோனில் எப்படி ஒரு ஹேக்கிங் மிஷின் இன்ஸ்டால் பண்ண போகிறது அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் சர்ச்சில் போய்ட்டு வரும்போது டெர்மிக்ஸ்னு டைப் பண்ணாலே போதும். TERMIX டெர்மிக்ஸ்னு போட்டாலே போதும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன் வரும். நீங்கள் அது வேணுமனே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருங்க. ஒரு 18 MB தான். ஓகேவா? ஸோ கம்பேரிட்டிவ்லி நம்ம வந்துட்டு இந்த லினக்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு இது என்னடா வித்தியாசம் வச்சுக்கோங்களேன். அதுவும் ஒரே மாதிரி தான். அதோட டெர்மினல் தான் இதில் இருக்குது. பட் அது எல்லா டூல்ஸுமே ப்ரீ இன்ஸ்டால்டாக இருக்கும். நம்ம வந்துட்டு ஒவ்வொரு டூல்ஸாக இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு இன்னும் ஒரு பிரச்சனை வச்சுக்கோங்களேன். ஒரு ரொம்பவே காம்ப்ளிகேட்டாக ஒரு 2-3 சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும். எப்படி சொல்ல, 2-3 பெரிய சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்கும். ஸோ அது நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதான் ரொம்ப முக்கியமான. ஏன்னா அதில் வந்து யூஸர் மாறுவாங்க. சில டூல்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரூட் யூஸராக உள்ள பண்ண பார்த்தீங்கன்னா. ஸோ அது அந்த மேட்ரு தான். அந்த ரூட் யூஸராக நம்ம உள்ளே போகும்போது நமக்கு ப்ராப்ளம் வரும். அது வந்து இதுக்கு ரூட் அப்ளிகேஷன் அந்த ஃபோன் ரூட் அடித்தா மட்டும்தான் வந்து ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் இப்போ விட்டுருவோம். ஓகே, இப்போ இதாக டெர்மிக்ஸோட ஒரு ஓவர் வியூமாக இருக்கும். அதனால் நீங்கள் ஒவ்வொரு டூலாக இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ சும்மா ஒரு கமெண்ட் மாதிரி. ஓகே, சும்மா ஒரு கால் தான் பார்க்கறதுக்காக. சிமேட்ரிக்ஸ் டவுன்லோட் ஆகுது. முடிஞ்சு. இப்போ சும்மா இந்த ஒர்க்காக பார்க்கறதுக்காக தான் போட்டிருந்தேன். ஓகே, இது வந்து ஒரு சின்ன டூல் மாதிரி விளையாடுவாங்க பார்த்தீங்கன்னா. அதுக்கு நம்ம ஹேக்கரில் காமிக்கிறதுக்காக சும்மா பண்ணுற மாதிரி தான். சிமேட்ரிக்ஸ் மட்டும் போதும். அப்படி ஆட்டோமேட்டிக்காக கலராக வரும். இந்த படத்தில் நடக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? ஸோ இதோட முடிஞ்சு. இதோட இந்த ஹேக்கிங் டூல்க்கான இன்ஸ்டாலேஷன் வீடியோ முடிஞ்சு. ஸோ நாலுலேருந்து பார்த்தீங்கன்னா மட்டும் லினக்ஸ் எப்படி இப்போலாம் அதாவது லினக்ஸோட பேசிக் கமெண்ட்ஸு. ஸோ அதை பற்றி நம்ம பார்ப்போம். ஏன்னா பிகாஸ் நம்ம இப்போ யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா லினக்ஸ்னு ஒரு சிஸ்டம் கூட யூஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ அதை பற்றி நம்ம ஓரளவுக்கு நீட்டாக தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் ஹேக்கிங்கை ஓரளவுக்கு ஃபுல்ஃபில்லாக பண்ண முடியும். இல்லாட்டினா ஏதாவது சின்ன தப்புனா கூட ஒட்டுமொத்த சிஸ்டமே க்ராஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் தெளிவாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போக ஆரம்பிப்போம். ஓகேவா கைஸ்? ஸோ